மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள். சரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன். இது இந்த ஆட்சியும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஷெட்யூல் ஆபரேட்டர் 47 1947 இருக்கிறது. இது இப்போ புதுசா இல்லை. இது தனிப்பட்ட அமைச்சர்கள். இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவர் தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்தில் நம்முடைய அமைச்சர் இருக்கிறார், தயார் பண்ண முடியாது. இது பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து IAS அதிகாரி, அது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று இது பண்றாங்க. இதை வச்சு தான் எஸ்டிமேட் போடுறோம். இதில் யாரும் ரேட்டு ஏற்றிக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்றார் தவறு. நான் டெண்டர் போடுகிற பொழுது ஒப்பந்ததாரர்கள் தனக்கு வேலை கிடைக்கணும். எப்படியாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்ததாரன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, மிஷினுக்கு டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது ஆட்சிக்கோ அமைச்சருக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த ஷெட்யூல் ஆபரேட்டர் முடிச்சுட்டோம்னா, டெண்டர் போட்டுட்டோம்னா முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு அமைச்சர் மானிய கோரிக்கையில் இன்னைக்கு என் துறைக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறாரு, பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அதிகாரிகள் எந்த திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஷெட்யூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட வந்துதான் ரிலீஸ் செய்யப்படும். அதனால் பதிவு பண்ணிட்டேன். போன வருஷம் இருந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்ப நாம ஒரு 7% 10% ஏத்திட்டா இப்ப டெண்டர் விடக்கூடிய இடத்துல நாம் சொல்ற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டதெல்லாம் இன்னைக்கு 20% 36% வரும்பொழுது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்க ஷெட்யூல் ஆஃப் ரேட் படி தானே அவங்களும் விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவா நாங்கள் பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாஹிரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயன் திருவள்ளுவர் அவர்களின் 121வது குறள், அடக்கம் அமரனுள் உய்க்கும், அடங்காமை ஆர் இருள் உயிர்த்துவிடும். பொருள்: யார் ஒருவர் அடக்கத்துடன் கூடிய நற்குணத்துடன் வாழ்கிறாரோ அவர் தானாகவே உயர்ந்த நிலையை அடைவர். அடக்கத்தை துறந்து தான் என்ற நினைப்புடனும் ஆணவத்துடனும் வாழ யார் நினைக்கிறாரோ அவர் தன்னைத்தானே படுகொடியில் தள்ளிக்கொள்வார். நான் சுட்டிக்காட்டிய இந்த திருக்குறளில் முதல் வரி, வரலாற்று சிறப்புமிக்க பேரவையில் அடக்கத்துடனும் கம்பீரத்துடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எனும் அரியணையில் அமர்ந்திருக்கும் எங்கள் நிரந்தர தலைவரும் எங்கள் நிரந்தர முதலமைச்சருமான தளபதி அவர்களுக்கே கச்சிதமாய் பொருந்தும். அக்குறளில் அடுத்த 2 வரி இதே அவையில் அமர்ந்திருக்கும் பலருக்கும் பொருந்தும். பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த தங்க தளபதி அவர்களால் ஈர்க்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு ரசிக மன்ற முதல் பெண் ரசிகை என்ற பட்டத்தோடு கம்பீரத்தோடு பலம் வந்த எனக்கு அரசியல் களத்தில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றியும் பெற வைத்த தற்போது இந்த மாபெரும் அவையில் பேசவும் வைத்து அழகு பார்க்கும் எங்கள் அழகிய தமிழ் மகனுக்கும் தமிழ் தாயின் தலைமகனுமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களுக்கு கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் இரு கையை நோக்கி இரு கைகளை கூப்பி வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு புரட்சி தளபதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசம் கலந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் அரசியல் வழிகாட்டி ஆசானுமான தளபதியின் நம்பிக்கையாளர் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனசார் அவர்களுக்கும் இந்த பேரவையில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களுக்கே அவருடைய முகத்துக்காக மட்டுமே என்னை நம்பி பெரிய மாபெரும் அளவை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவை பேரவையில் என் முதல் உரையை தொடர்கிறேன். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என கொள்கையோடு வரலாற்று சாதனையாளர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு
தமிழக வெற்றிக்கணம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி 3 வருடங்களில் இமாய அளவு வெற்றி பெற சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மட்டுமல்லது எவரெஸ்ட் சிகரம் வரை வெற்றி கொடியை நாட்டின் உலக அரசியல் தலைவர்களே யார் இந்த தமிழக முதல்வர் என்று உற்றும் நோக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னும் அரியணையில் அலங்கரிக்கும் எங்கள் முதல்வரே, எங்கள் தலைவரே, ஒரு விரல் புரட்சி தொடங்கி அத்தனை விசில் சத்தத்தின் மூலம் கொள்ளையற்ற கொள்ளையர்களை கொத்தடிமை கூட்டங்களை கொத்தாக வெளியேற்றிய கெத்தாக கோட் சூட் அணிந்த அவையில் அமர்ந்திருப்பவர் எங்கள் புரட்சி தளபதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அன்று மாண்புமிகு மாணவராய் திரையில் கண்டோம், இன்று மாண்புமிகு முதல்வராய் அவையில் கண்டோம். இந்த நேரையில் காணும் எந்த பாக்கியம் செய்தவோ எந்த தவம் செய்தவோம் தெரியலை, கடவுளுக்கும் நன்றி சொல்கிறோம். தளபதி அவர்களின் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மக்கள் நலனுக்காக இயங்கும் ஆட்சி, உண்மையான மக்கள் ஆட்சி, தூய்மையான ஆட்சி, மிக சிறப்பான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி. பெண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளித்துள்ளன இந்த ஆட்சியில் என்பதற்கு என்னை போன்ற பல பெண்களும் இந்த அவையில் அமர்ந்திருப்பதே சாட்சி. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. தமிழக மக்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இது. பார்ட்டி ஃபண்ட் என்னும் வார்த்தையை அடியோடு அழித்து ஒழித்த எங்கள் டிவிகேயின் பார்ட்டி லீடரே, கம்பீர லீடரே, உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். லீவ் எடுக்காமல் மக்கள் பணியாற்றும் எங்கள் ஒப்பற்ற தலைவரே, பேசுங்கள் முதல்வரே என்கின்ற ஒரு கூட்டம் அதை ஏற்ற தாங்கள் பேச ஆரம்பித்தவுடன் ஓடு 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 என தெரித்து வெளியே ஓடுகிறது அக்கூட்டம். இந்த மாபெரும் பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க பல சாதனைகளை மக்களிடம் அடையாளம் காட்டியது இந்த பேரவை. அதற்கு மாண்புமிகு பேரவை நீங்களும் ஒரு சாட்சி. இந்த வரிசையில் தற்பொழுது மாண்புமிகு முதல்வராய் சரித்திர சாதனையாக அமர்ந்திருக்கும் எங்கள் முதல்வரே, உங்களை தமிழ்நாடு கொண்டாடும் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தன்னந்தலியாய் நின்று கோடிக்கணக்கான மக்களின் மனதில் புகுந்தவர், நேர்வழி நடந்தவர், நேர்மையாக எடுத்துக்காட்டாய் திகழும் பல சோதனைகளை கடந்து சாதனையாக மாற்றி காட்டுவர் எங்கள் தலைவர்.